வணக்கம். அதாவது இப்ப நடந்த கொலைக்கு ஒரு சிபிசிஐடி விசாரிக்கணும்னு நாங்க முதலமைச்சரும், மற்றபடி உள்துறை அமைச்சரையும் இதுல கவனம் செலுத்தணும்னு கேட்டிருந்தோம். கடைசியா பார்த்தா, வருகின்ற செய்திலாம் பார்த்தா, முதலமைச்சர் வீட்டுக்கே வெடிகுண்டு மிரட்டல், கௌரவ மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல். அது 1க்கு 2 முறையா வெடிகுண்டு மிரட்டல் வந்து ரொம்ப என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சட்டம் நிலைமை இருக்குதுன்றது எனக்கே ஒண்ணும் புரியல. தொடர்ந்து இந்த ஒரு வருஷத்துல பார்த்தோம்னா, நீங்க கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ண கற்பழிச்சு, அது மூட்டையில கட்டி போட்டாங்க. அதுக்கு அப்பயே தூக்கி போட்டு அவன 2 ஷூட் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்ல. நீங்க பண்ணாத வேலைய அங்க ஜெயிலர்ல அங்க போன உடனே, அவங்க குடுத்த டார்ச்சர்ல அவன் சூசைட் பண்ணிக்கலாம். அப்ப நீ ஒரு ஒரு ஷூட் பண்ணியிருந்தா, அப்பயே ஒரு பொதுமக்களுக்கு பார்க்கறவனுக்கு இந்த மாதிரி அராத்தல் பண்றதுக்கு ஒரு பயம் ஏற்படும். என்னதான் எந்த ஒரு சாட்சியம் நிக்கலாம் தண்டனை கிடைக்க போறது கிடையாது. இதுல இம்மிடியட்டா இந்த இது மத்திய அரசுக்கு கொண்டு போனோம். நாங்க பாரத பிரதமரையும், மற்றபடி உள்துறை அமைச்சரையும் நாங்க நேரடியா போய் சந்திச்சு, இதுக்கு என்னதான் ஒரு விடிய காலம் அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். வீட்டுக்கே வெடிகுண்டு மிரட்டல், கவர்னருக்கே வெடிகுண்டு மிரட்டல்னா இது எங்களால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் கேட்டுக்கிறோம். தெரியல சொல்றேன். இல்ல இல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதுக்கு ஒரு பேச்சே கிடையாது. இது எந்த அர்த்தம் நம்ம ஒரு கண்டிஷன் அதிகமா போட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லாம கொஞ்சம் பயப்படாங்கன்னு அர்த்தம். நீங்க ஈவன் தமிழ்நாட்டுல கூட பாருங்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே அது போட்டு ஒரு என்கவுண்டர் மாதிரி போட்டு அந்த ஒரு ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்துறாங்க. கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்க பாருங்க, ஊபி எல்லாம் பாருங்க என்ன மாதிரி இது எப்பேற்பட்ட ரவுடிசமா இருந்த ஊரு. இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணி அந்த ஊரே அமைதியா இருக்குது பாரு. அதான் நம்ம ஊர்ல வெறும் 16 லட்சம் மக்கள் வச்சு நாம இந்த நிலைமையில இருக்கிறோம். அங்கெல்லாம் பார்த்தா 16 கோடி மக்கள், 25 கோடி மக்கள் வச்சு அவ்வளவு அமைதியா இருக்குது அந்த ஊர் என்பதுதான் வேடிக்கை விஷயமா இருக்கு. நாம இது உடனடியா அதுல மத்திய அரசு தலையிட்டு இமீடியட்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் தான் என்னுடைய குறிக்கோள். நீதிமன்றம் அப்ப அங்க துபாய் இதெல்லாம் அப்படி நடந்துருக்கு. நீங்க இந்த இதை சிசிடிவி கேமரா பாக்குறீங்க, இப்படியும் வந்துருக்கோம். பார்த்தா உங்க மனநிலைமை என்ன? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஃபேமிலி அந்த மாதிரி பண்ணீங்களா? நீங்க என்ன மாதிரி சொல்லிருக்கீங்க? உங்க ஆளுங்க என்ன? உங்க ஆளுங்க அப்படி உங்க ஆளுங்க அப்படி அது சட்டம் ஒழுங்கு பிரகாரம் இந்த நமக்கு இப்படிதான் இருக்குதான்னு கேட்க. மற்ற இடத்துல இதே ஒரு வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல பண்ண முடியுமா, ஒரு துபாயில பண்ண முடியுமா,